7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். பண்டைய இசைக்கருவியான பம்பை தயாரிப்பில் சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி சிறப்பு பெற்று விளங்குகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பல நூறாண்டு கால கலாச்சாரம் மற்றும் பண்பாடோடு தொடர்பு கொண்ட இசைக்கருவி பம்பை. நடுவில் சிறிய வளையம் கொண்டு இரு புறங்களின் முடிவிலும் வட்டமானதாக காணப்படும் திம்மி என்ற நீள்வட்ட கருவியுடன் சேர்ந்ததாக பம்பையானது வாசிக்கப்படும். கோவில் திருவிழா காலங்களின் போது வாசிக்கப்படும் கருவியான பம்பையின் சிறப்பே அதிலிருந்து எழும்பக்கூடிய ஒளியே. முத்துநாயக்கன்பட்டியில் தயாராகக்கூடிய பம்பைக்கு அருகாமையில் உள்ள மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஆர்டர்கள் வருவதாக சொல்கின்றார் பம்பை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் சரவணன். இதுக்கு தனியாக திருப்பூர்லேருந்து தனியாக ஆர்டர் கொடுத்து தான் இந்த தகடு கொண்டு வருவோம். இது குறிப்பிட்ட அளவு வெட்டி இதை ஜாயின் பண்ணதும் இது கையிலேயே எல்லா வேலையும் டிசைன் கொடுத்துட்டு கடைசியில் இதெல்லாம் சுருட்டின வாட்டி டெம்பர் ஃபுல்லாக ஏற்றிடுவாங்க. டெம்பர் ஏற்றின வாட்டி பாலிஷுக்கு கொடுத்துருவாங்க. பாலிஷ் ஆகி வந்த வாட்டி இந்த இடத்துல ஓட்டை, இந்த ஏர் போனாதாங்க இந்த சவுண்ட் வெளியில் வரும். அதுக்கோசரம் இந்த ஏருக்கு ஓட்டை. அதுக்கப்புறம் ப்ரீசிங்கில் இந்த நந்தி வச்சிடறோம். இதனோட வேலை முடிஞ்சது. இதுக்கு தோல் போட்டு வாசிக்கிறதோடு இது நிறுத்தாச்சு. தோலிசை கருவியான பம்பையின் தயாரிப்பிற்கு ஆட்டுத்தோலானது பயன்படுத்தப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை விழாக்களில் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வந்த பம்பையின் பயன்பாடு குறைந்து விட்டதாக சொல்கின்றனர் பம்பை வாசிக்கின்றவர்கள். பாரம்பரியமாக காலங்காலமாக எல்லா கோயில்களுக்கும் எந்த ஒரு தெவமோ மரியம் பண்டிகையோ எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு பாரம்பரியமாக பம்பை தான் முக்கியமாக வச்சுருக்காங்க. இப்போ இடையில இந்த கேரளா மூலம் வச்சுருக்காங்க. கேரளா மூலம் வச்சதுனால எங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. அதனால் இதை நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணுன்னா இந்த பம்பையை நீங்கள் மறக்காதீங்க. பம்பை தயாரிப்பின் மூலம் சேலம் மாவட்டத்திற்கு முத்துநாயக்கன்பட்டி கிராமம் மற்றொரு அடையாளம் எனலாம். பெருமை வாய்ந்ததாகவும் தனித்த அடையாளம் பெற்றுள்ளதாகவும் பாரம்பரிய இசைக்கருவியான பம்பை விளங்கி வருகின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.